Hello students, 10th Maths Unit 1 page number 7ல இருக்கிற progress check பார்க்கலாம். Let A equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க, B equal to சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. First question பாத்தீங்கன்னா which of the following are relations from A to B அப்படினு கேக்குறாங்க. இதுல மூணு subdivisions கொடுத்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு சம்முமே வந்து ரிலேஷனான்னு சொல்லணும். ஏதில இருந்து A ல இருந்து B க்கு ரிலேஷனா அப்படினு நம்ம சொல்லணும். அதுக்கு first வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது from A to B னு தான கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம A cross B first கண்டுபிடிக்கணும். A cross B equal to A set என்ன கொடுத்திருக்காங்க 1 2 3 4 னு கொடுத்திருக்காங்க. cross symbol B set என்ன கொடுத்திருக்காங்க ABC னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை எடுத்துட்டு அது செகண்ட் செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணணும். அப்ப 1 எடுத்துட்டு எல்லா எலிமெண்ட்ஸோடையும் பேர் பண்ணுங்க. அப்ப 1, A னு வந்துரும், 1, B, 1, C னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் 2 எடுத்துட்டு அதே மாதிரி A கூட B கூட C கூட பேர் பண்ணுங்க. 2, A, 2, B, 2, C னு வரும். நெக்ஸ்ட் 3 எடுத்துட்டு அதே மாதிரி பேர் பண்ணுங்க. 3, A, 3, B, 3, C. நெக்ஸ்ட் 4 இருக்கு, அதை எடுத்து அதே மாதிரி பேர் பண்ணுங்க. 4, A, 4, B, 4, C. ஓகே, இப்போ நம்ம வந்து A cross B எழுதிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இதுல பேர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, செட்டுக்குள்ள ஆர்டர்டு பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 1, B இதுல இருக்குதா, ஒவ்வொரு பேருமே இந்த A cross B ல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இருந்ததுன்னா அது ரிலேஷன், இல்லைன்னா அது ரிலேஷன் கிடையாது. இப்போ 1, B இருக்கா, 1, B இருக்கு, 1, C இந்த பிளேஸ்ல இருக்கு, 3, A இருக்கு, 4, B, 4, இந்த பிளேஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து A இருந்து B க்கு ஒரு ரிலேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் செகண்டுக்கு வாங்க. 1, A, B, 4, C, 3 னு கொடுத்துருக்காங்க. இதுல 1, A இந்த பிளேஸ்ல இருக்கு, B, 4 ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த பேர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர்ஸ் தான் வந்திருக்குது, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வரல. ஆனா இங்க B வந்திருக்குது இல்லையா, அப்ப B, 4 இருக்காது, C, 3 இங்க இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் தான் வந்திருக்குது. அப்போ இங்கே B, 4 C, 3 இந்த A cross B ல இல்லை. அப்போது இந்த செகண்ட் சம் வந்து ஏவிலிருந்து பிக்கு ரிலேஷனாக இருக்காது. அதனால நான் இங்கே கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே அதே மாதிரியே இங்கே இருக்கிற பேர்ஸ் எல்லாம் வந்து A cross B ல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட்டில் 1, A இருக்கா, 1, A இங்கே இருக்கு, A, 1 இருக்கு. ஆனால் நம்ம எழுதுனதுல எல்லாமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்பர்ஸாக தான் இருக்குது. அப்போ A, 1 வந்து கண்டிப்பாக இதில் இருக்காது. ஏதாவது ஒரு பேர் இல்லைனாலே அது வந்து ஏயிலேருந்து பிக்கு ரிலேஷன் கிடையாது. அப்போ A, 1 இதில் இல்லை. அப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணணுங்கிற தேவையில்லை, நம்ம வேணாலும் செக் பண்ணிக்கலாம். 2, B வந்து இங்கே இருக்குது, ஆனால் B, 2 வந்து இங்கே இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் வந்துருக்குது. ஸோ அது வந்து இருக்காது. அதனால் இதில் 2 பேர்ஸ் இல்லை. ஸோ இந்த தேர்டு சப்டிவிஷனும் வந்து ஏயிலேருந்து பிக்கு ரிலேஷனாக இருக்காது. ஸோ நான் வந்து கிராஸ் சிம்பிள் போட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் சம்முக்கு வாங்க. which of the following are relations from B to A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா B to A னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து B cross A கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து A to B னு கேட்டதுனால A cross B கண்டுபிடிச்சோம். இங்கே B to Aங்கிறதுனால B cross A நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, B cross A, B செட் ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்கே B செட் தானே இருக்குது. ஸோ B செட் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. A, B, C னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஸ் சிம்பிள் A செட் என்ன கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4 னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் கூடயும் நம்ம பேர் பண்ணணும். அப்போ A எடுத்துட்டு இந்த 4 எலிமெண்ட் கூட பேர் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? A, 1, A, 2, A, 3, A, 4 வரும். ஓகே, நெக்ஸ்ட் B, செகண்ட் எலிமெண்ட் B தானே, அதை எடுத்துட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டோடையும் பேர் பண்ணுங்க. B, 1, B, 2, B, 3, B, 4 வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி C எடுத்துட்டு பேர் பண்ணுங்க. C எடுத்து பேர் பண்ணீங்கன்னா C, 1, C, 2, C, 3, C, 4 வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம B cross A அப்படிங்கிற நம்ம ஒரு செட்டை எழுதிட்டோம். ஓகே, இப்போ அதை முதல்ல நம்ம செக் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த ஆர்டர்டு பேர்ஸ் வந்து இதில் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இருக்குதான்னு பாருங்க. C, A னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம எழுதியிருக்கிற இந்த பேர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கோஆர்டினேட் வந்து எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்குது இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ C, A நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இருக்காது. அப்போ ஒரு பேர் இல்லைனாலே இது வந்து
பியிலிருந்து ஏவுக்கு ரிலேஷனாக இருக்காது. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரிலேஷன் கிடையாது. அப்போ செகண்ட் இது அதே மாதிரி இங்கே செக் பண்ணி பாருங்கள். C,1 C,2 C,3 C,4 இருக்குது பாருங்கள். இது லாஸ்ட் 4 பேருமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து பியிலிருந்து ஏக்கு ரிலேஷன் தான். நெக்ஸ்ட் தேர்டு சம் பாருங்க. A,4 B,3 C,2 இருக்கு. A,4 இருக்கா பாருங்க இந்த பிளேஸ்ல இருக்கு. B,3யும் இருக்கு. C,2வும் இருக்கு. அப்போ தேர்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பியிலிருந்து ஏக்கு ரிலேஷன் தான். ஓகே, இப்போ இந்த டைப்ல இருக்கிற சம் 2 மார்க்ஸ்ல வருது அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதுறது? இந்த மாதிரி நம்ம டிக்கு ராங்கன்னு போடக்கூடாது இல்லையா, ப்ராப்பரா ஸ்டெப் எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சம்ம பாருங்க. இது வந்து ஏயிலிருந்து பிக்கு ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம டிக் போட்டுருக்கிறோம் இல்லையா. இதை எப்படி எழுதுறதுன்னா, இந்த செட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற 2 செட் வந்து ஏபியில் இருக்கிறதுனால அந்த ஏபியை தவிர வேற ஏதாவது ஒரு செட்டு நம்ம நேம் வச்சுக்கலாம். இப்போ R1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ R1 இது வந்து கொஸ்டின் நம்பர் 1னா A cross B எழுதிக்கிறோம். A cross B எழுதிட்டு R1 இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, எல்லாமே A cross Bல தான் இருக்கு. அப்போ R1 நம்ம நேம் வச்சிட்டோம்னா R1 contained in A cross B அப்படின்னு எழுதிட்டு therefore R1 is relation from A to B அப்படின்னு எழுதிடணும். இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் கொஸ்டினில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டு வந்து இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் B to A அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா, இந்த செட்டில் இருக்கிற எந்த பேர் வந்து இந்த B cross Aவில் இல்லாமல் இருந்தது, C,A C,B இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தது இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதலான்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு B cross Aவில் எழுதிக்கணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்த பேர் வந்து இல்லாமல் இருந்தது இந்த B cross Aவில் அப்படின்னு எழுதணும். C,A இல்லாமல் இருந்தது இல்லையா, அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். C,A does not belong to B cross A அப்படின்னு எழுதணும். அப்போ இன்னொரு பேரும் வந்து C,Bயும் இந்த B cross Aவில் இல்லாமல் இருந்தது இல்லையா. அப்போது அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, C,B does not belong to B cross A அப்படின்னு எழுதிட்டு நம்ம ஏதோ ஒன்று எழுதினாலும் கூட போதுமானது. therefore இந்த செட்டோட நேம் வந்து நம்ம R2 அப்படின்னு கொடுத்துக்கணும். therefore R2 is not a relation from B to A. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சம்மும் வந்து அது ரிலேஷனாக இருந்தாலும் இல்லை ரிலேஷனாக இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம எல்லா சம்முக்குமே போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.